பிரியாவோட குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்க வந்திருக்கேன். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சேலம். அங்கே போனால் என்ன டேட் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒருவேளை அங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே நம்ம எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அழகாக இருக்கு. ஆனால் குட்டி குட்டியாக நல்லா ஃப்ராக்கு ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே நல்லா. இது என்ன 3 to 6 மந்த்மா இது வேணாமா? அது வேணும். பிறந்த குழந்தைக்கு தானே நம்ம வாங்கணும். ஃப்ராக்குலாம் அழகாக இருக்குது. கம்பளி மாதிரி வேணும்ல அவளுக்கு குளிரும்ல நைட்டு தூங்குறப்ப. ஆமாம், நான் அப்படியே கூட்டு வைப்பேன். ஆஸ்பத்திரியில் வைக்கிறப்ப காரில் போகணும், எங்கே வேணும்னா வேணும். வீட்டில் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கடைக்கு வருது. ஏன்னா நாங்களாம் இந்த மாதிரி கடையை பார்த்ததெல்லாம் வாங்கினதில்ல எந்த குழந்தைக்கு. அப்போல்லாம் இப்போ தான் இன்னும் அழகழகாக இருக்குது பார்க்கவே. ஆனால் வாங்கணும்னு தோணுது குழந்தைங்களுக்கு. அழகாக அந்த மாதிரிலாம் வாங்கினேன். சூப்பராக இருக்குது. அம்மா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன். ஸ்பெஷல் என்ன? ஆமாம், இன்றைக்கி ஸ்பெஷல் தான். இன்றைக்கி வந்து நம்ம மருமக பிள்ளை வந்திருக்காரு. பிரியா வீட்டுக்காரர் ஊர்லேருந்து பிரியா பார்க்கறதுக்கு இப்போ தான் வந்துக்கிறாரு. ஆனால் அவர் நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு பிரியா? 1.25 வருஷம் ஆயிடுச்சு. 1.25 வருஷம் இங்கிருந்து காலி பண்ணிட்டு போகும்போது அந்த லாரியில் சாமான்லாம் எடுத்துன்னு போனோம் பாருங்க. அப்போ இல்லைம்மா, அதுக்கு முன்னே 1 மாதம் 2 மாதம் முன்னாடி போயிட்டாங்க. ஓ ஆமாம், அது கூட எனக்கு ஞாபகம். ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சோடனே போயிட்டாங்க. நம்ம தானே எல்லாம் இங்கே வந்து வீடே காலி பண்ணிட்டு போனோம். ஆமாம், முன்னாடியே போயிட்டாங்க. நாங்கள் தான் சாமான்லாம் எடுத்துன்னு போகுது. அப்போ போனதுங்க கோயம்புத்தூர் விட்டு தான் வராரு. இடையில பிரியாவும் ஒரே முறை தான் வந்துக்குது. பிரியா கூட வரவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது ஆனதுனால அங்கேயே போயிட்டு நானே பார்த்தேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ தான் வந்திருக்கிறாரு. சரி, இட்லிக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து நான் இட்லி செஞ்சாவே சிக்கன் குழம்பு செய்வேன் நான். அதே மாதிரி தான் இன்றைக்கி இட்லிக்கு வந்து ஒரு அருமையான சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி மதியம் வந்து ஒரு இடத்துல விருந்துக்கு போனாங்களா, அதனால் என்னால் வந்து வீடியோ ரெடி ஆகிட்டு எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் சமைக்கிறேன் பிரியா அப்படின்னா. அதே மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிரியாக்கெல்லாம் முன்னாடியே வாங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் பிரியாவுக்கு நம்ம குட்டி பாப்பா வர போகிறாங்கல்ல, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு தேவையானதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வாங்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. 8 மாதம் முடியுது. 8 மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரே நாள் தான். இது 9ஆம் மாதம் வந்துடும். டாக்டர் வந்து 9ஆம் மாதத்துலேருந்து நீங்கள் வந்து 1 மாதம் முன்னே நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. போனோம். அடுத்த வாரமும் ஹாஸ்பிட்டல் போகணும், டைம் இருக்காது. அடுத்த வாரம் கூட இல்லை, இன்னும் 4-5 நாள். செவ்வாய்க்கிழமை அதான் ஒரு வாரம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஸ்கேன் இருக்கான். கடைசியாக வந்து 9ஆம் மாதம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க, ஒரு க்ரோத் ஸ்கேன் எடுப்பாங்க. இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு இந்த பக்கம் வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு. இதில் வந்து இட்லி ஏற்கனவே வந்து செஞ்சு எடுத்துட்டேன் நான் சாப்பிட. பிரியாவுக்கு வந்து 7 மணிக்கெல்லாம் கொடுக்கணுன்றதுனால சட்னி செஞ்சு பிரியாவுக்கு கொடுத்துட்டேன். என்னம்மா வயிற்று புள்ளதாசிக்கு இட்லி வெறும் சட்னியானுவீங்க, வேறு எதுவும் வேணாம்மா அப்படின்றதுனால சிம்பிளாக போதும், ஒரு முட்டை தோசை அப்புறம் இட்லி, அதனால் வந்து விட்டுட்டேன் நான். இப்போ இட்லிக்கு வந்து நல்லா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி, இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து வதக்கிட்டு இது எப்படி செஞ்சுன்னு நான் சொல்லிடுறேன். சிக்கன் கழுவி வச்சுட்ட உடனே நான் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் எல்லாமே போட்டு கலந்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நல்லாயிருக்கும். அப்போ தாங்க உப்பு காரம். ஏன்னா நம்ம வந்து செஞ்சு உடனே சாப்பிட்றோமா சூடாக, அந்த உப்பு காரம்லாம் சிக்கனில் வந்து படாமல் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு எப்பவுமே வந்து உடனே சாப்பிட்டா அது உப்பு காரம்லாம் பிடிக்காதுல்ல, வெள்ளையாக இருக்கும் சிக்கன், அது மாதிரி இருந்தால் பிடிக்காது எனக்கு. அதனால் மசாலாலாம் தடவி 1/2 மணி நேரம் முன்னாடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு மிக்சியில் வந்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டைமும் ஆயிடுச்சு 8:30 மணி. சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஸ்டோரியாகவே நம்ம பேச போகிறோம். ஏன்னா அந்த காலத்தெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ தான் என்னென்னவோ வாங்கிடு. எனக்கு ஒன்று கூட நிஜமாக அது பேரும் தெரியாது, அது என்னன்னே தெரியாது. அவங்க வாங்கினாங்க, நான் வந்து சும்மா கூட போயிட்டு வந்தேங்க, அவ்வளோதான். அதனால் நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஹாய், ஹலோ. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து வீடியோக்குள்ளே வந்து. ஆமாம், அதுவும் எங்கள் அம்மா சேனலில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் மாமியார் வீடு எப்படி இருக்கு? ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து கோயம்புத்தூர் வந்து வரேன். நல்லா இருக்கு. நிறையா சேஞ்சஸ் ஆகிருக்கு கோயம்புத்தூரில். வந்து நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அந்த பாலெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. இப்போ அந்த பாலம் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து டிராஃபிக் எவ்வளவோ வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓ, அங்கே சொல்கிறீங்க அவினாசி ரோடில்? நான் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா பீலமேட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம மெயினான ஏரியா வந்து ஒரு ஃபயர் காலுக்கு நம்ம போனால் கூட அந்த டிராஃபிக்கில் வந்து எங்களால் அவ்வளோ சீக்கிரம் போகவே முடியாது. இப்போ அந்த பாலம் ரெடி ஆனது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஈஸியாக டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்குது.
ஸோ நிறையா வந்து கடைகள் வந்து புதுசாக வந்து நிறையா இருந்துச்சு. அதையும் நான் வரும்போது நிறையா ஆமா பார்த்துட்டு என்கிட்ட ஃபோன்ல சொல்லிட்டு இருந்தாரு நிறைய நிறையா சேஞ்சஸ் சேஞ்ச் இருக்கு. ஆச்சு. ஆமாம், நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒரு வழியாக லீவ் கிடச்சி நான் வந்துட்டேன். ஏன்னா முன்னாடியே வந்து நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே வந்து லீவ் கேட்டிருந்தேன். ஆனால் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வர வரையும் யாருக்கு லீவ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வர முடியல. இல்லைனா மட்டும் கொடுத்துருவாங்களா? ஆமாம், நீங்க போராடி வாங்குறதா இருக்கு. ஆள் இல்ல யூனிஃபார்ம் ஆள் இல்ல ஆள் இல்ல. யூனிஃபார்ம் சர்வீஸில் இது ஒரு மட்டும்தான் கொஞ்சம் வந்து பிரச்சனை. லீவ் பிரச்சனை தான் கொஞ்சம் இருக்கும். ஆமா எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க, ஆ. வெற்றி தம்பி வரலையா பார்க்க பிரியாவா அப்படின்னு. ம். முன்னாடியே எனக்கு வந்துருக்க லீவ் வேண்டியது. கிடைக்கலைங்க. அதுவும் அதுதான். நாங்கள் 5ஆம் தேதியே மீட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நாங்கள் போன வாரம்ல ஹாஸ்பிட்டல்லே பார்த்து ஆமாம். பேசிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே போயிடுச்சு எங்களுக்கு. ஆமாம், அன்னைக்கே அதில் தெரிஞ்சுக்கல, எங்களுக்கு ரொம்ப நாள் பார்க்காத மாதிரி ஒன்றும் தெரியல. ம். இது என்னம்மா பார்த்தீங்க 2 பேக் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாச்சே ஒரு வழியா. 2 பேக் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டோம். ம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ம் இது உள்ளே வந்து இது பாக்ஸாம். இது உள்ளே வந்து குழந்தைய வச்சு இப்படி அது தூக்கின்னு போகிறதான். பாக்ஸ் இல்லைம்மா, பேக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த ஆமா, குழந்தை பேக் கூட தான், நம்ம ஸ்லீப்பிங் பேக். நம்ம கையில் நம்ம உடம்பு அம்மாவோடைய சூட்டோட அணைச்சி தூக்கின்னு போகிற காலெல்லாம் போச்சுங்க. இப்போ பெட்டில் வச்சு இப்படி தூக்கின்னு போகிறாங்க. நான் பார்த்துருக்குறேன் நிறைய முறை. இப்போ தான் பார்க்குறேன். உங்களுக்கு என்னன்னா இது ஒரு கேரிங்கா இருக்குமா, குழந்தை வந்து நல்லா அடக்கமா நல்லா வச்சுக்கலாம். அப்போ வந்து சின்ன குழந்தெல்லாம் இப்படி வந்து தூக்கின்னு போவாங்களா பிடிச்சி டவலில் தான் போட்டு போய் இருந்திருக்கலாம். எங்கள் பசங்க என்ன கேட்குறாங்க, அப்போ கூட இருந்திருக்கலாம் வசதியான வீட்டில் இருக்கிறவங்க வாங்கியிருக்கலாம். நான் பார்த்ததில்லைன்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. நான் வந்து பார்த்தது கிடையாது. நம்ம ஒரு டரிகி டவல் அந்த மாதிரி வச்சு இப்படி வச்சு பிடிச்சின்னு போவோம். அவ்வளோதான் நமக்கு தெரியும். இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வந்து அப்போ வந்து வயசானவங்க இருப்பாங்களா, சொல்லி கொடுப்பாங்க. குழந்தை வந்து இப்படி தூக்கணும், உரம் விழுந்துடும், தலையை வந்து சுளுக்கு பிடிச்சிக்கும், தலை தொங்கிடும் அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. இதை நான் சொல்ல வரத்துக்குள்ள அப்போ கூட இருக்குமான்றாங்க எங்கள் பசங்க. இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எல்லாம் வந்து வேலைன்னு சொல்லிட்டு வேலை செய்கிற இடத்துல போய் தங்கிடுறாங்களா, கூட வயசானவங்க இல்லை, சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை. அதனால் அவங்களால அவங்க மேலெல்லாம் குறை சொல்லலை, பிரியாக்கே கூட சொல்கிறேன். அதனால் பயந்துக்கின்னு இது இருந்தால் இப்படி அழகாக இப்படி தூக்கின்னு போகலாம், குழந்தை ஸ்டெப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சி வாங்குறாங்கன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தது பார்த்த இதை, சூப்பராக. அதே மாதிரி இதுக்கு மேலே அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. ஆமாம், இது எதுவுமே விஷயம் தெரியாது, பையன் தான் சொல்லுவான். இது வந்து இது என்னதுரா, பிளாங்கெட்டுமா மேலே போத்திக்கிறதுக்கு. அதாவது குழந்தைய வந்து ஒரு 3 மடிப்பாக மடித்து நம்ம புடவை சுற்றி பீரோவில் பட்டு புடவைலாம் வந்து அழுக்காயிடுன்னு வெள்ளையா துணியில் வேஸ்டியில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ குழந்தை வந்து சுற்றி எடுத்துன்னு போகிறாங்களா, அதனால் இது வந்து மூஞ்சி விட தெரியாமல் வீட்டில் படுத்துருவோம் மேலே போத்திக்கிற ஒரு பிளாங்கெட், இது அவ்வளோதான். ஒரு மெத்துன்னு. ஆனால் நான் வந்து எப்படி பண்ண போகிறேன் பாருங்க, பேத்தியோ பேரனோ வந்தால் நம்மளுடைய அழகான காட்டன் புடவை எடுத்து பெட்டு மாதிரி தைச்சி சூப்பராக போட்டுருவேன் நான். நீங்கள் எதனா வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், சும்மா கூட போனாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது கடையில், நமக்கே ஆசையாகுது இதெல்லாம் பார்க்கும்போது வாங்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து இது என்னது பிரியா, டவலா? ஓ, இது வந்து பெரிய டவல், குழந்தை குளிக்க வச்சா துடைக்கிறதுக்கு டவல். அப்போல்லாம் குளிச்சுட்டு வந்தால் பாட்டிங்க தான் குளிக்க வைப்பாங்க, காட்டன் புடவை கட்டின்னு வருவாங்க, அந்த புடவையிலே வச்சு குழந்தைய துடைச்சிடுவாங்க. இப்போ அதுக்குன்னு டவல் இல்லை சொல்கிறேன். இது வந்து குழந்தைய வந்து குளிக்க வச்சுட்டா குளிக்காமல் சின்ன துடைக்கிறதுக்கா, முகம் துடைக்க செய்யறதுக்கு வந்து ரொம்ப பாஞ்சு மாதிரி இருக்குமா. இதுவும் ஏதோ ஒரு டவல். இதுதானே பிரியா? குழந்தை தூக்கின்னு போவாங்க அதுக்காக. அதெல்லாம் வந்து இது தொப்பி மாதிரியே இருக்கும், தொப்பி ஷார்ட்ஸ் மாதிரி குளிர் காலத்தில் போட்டணும், அதெல்லாம் வாங்கி போட்டுக்கிறேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ட்ரெஸ், இது தாங்க குட்டி ட்ரெஸ்ஸு. கயர் கட்டுவோம், அப்போ கயர் கட்டுறது அந்த கடையில் இல்லை, அதனால் வந்து பட்டனாக வாங்கிட்டாங்க. இது வந்து போட்டுக்கிறதுக்கு கைக்கு க்ளவுஸ் மாதிரியும் காலுக்கு ஷூ மாதிரி. அதெல்லாம் வந்து நாங்கள் கூட அது வந்து உள்ளனில் மாதிரி இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி இல்லை துணியில். இந்த எங்கள் பாட்டி எல்லாம் வந்து எங்கள் பெரியம்மாலாம் மிலிட்ரியில் எங்கள் அப்பா இருக்கும்போது கையிலே பின்னுவாங்க, கைக்கு போடுறது சொட்ரு இதெல்லாம் வந்து உள்ளனில் வந்து கையில் பின்னிருக்கிறாங்க. அப்புறம் இது வந்து நான் ஆசையாக வாங்கினேன். எங்கள் எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு பாப்பா வந்திருக்கா, அதை அவங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அழகாக இந்த ட்ரெஸ் வாங்கினேன் ஒன்று. இது தாங்க, இதுக்கு மேலே தான் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாததெல்லாம் வரப்போது காமிச்சிடும். ஆமாம், இது வந்து இது ஒரு டவல் தான். இது வந்து ட்ரை ஷீட். இது வந்து நான் கூட போட்டுக்கிறேன் பிரியா, அப்போல்லாம் அப்போ போட்டுக்கிறேன் நான். ஏன்னா யூரின்லாம் போயிடுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, அலசத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால பெட்டு மேலே போட்டால் பெட்டெல்லாம் யூரினா அது போட்டு அப்படியே தலசிக்கலாம். இதை நானும் வாங்கி போட்டுக்கிறேன். ஆனால் மேலே அந்த மாதிரி பஞ்சிலாம் இல்லை, வெறும் சீட்டு மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் சீட்டு மாதிரி. அது மேலே நம்ம துணி போடுவோம், அந்த துணி எடுத்து துவச்சிக்கும், அழைச்சிக்கும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன்டா. அப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணது இல்லைங்க. பாப்பா குழந்தைங்கள்லாம் பாத்ரூம்லாம் போனாங்கன்னா நம்மளுடைய புடவை காட்டன் வேஸ்ட்டு துணி இருக்கும், அழகாக சின்னதாக அப்படி கட் பண்ணிவிட்டு 3ஆக மடித்து
நம்ம கட்சிப்பு தலை கட்டுவோம்ல அந்த மாதிரி மடித்து கட்டி விட்ருவோம். அது ஆகி போச்சுன்னா உச்சா போச்சுன்னா உடனே அவுத்து போயிட்டு துவச்சிடுவோம். இந்த மாதிரி வாங்கிட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ட்ராவல் எல்லாம் போட்டு விட்டோம்னா குழந்தைங்களுக்கு இது நல்லதானம்மா அது. தாய்ப்பால் குழந்த பிறகுதோ இல்லையாங்க, இந்த பாட்டில் மட்டும் முன்னாடி வாங்கி வச்சுக்கிறாங்க. அது எதுக்குன்னு கேட்ட பிரியாவை. ஆனால் இது வாங்கிக்கணுமா, எப்போ வந்து எமர்ஜென்சிக்கு இருக்கணும்னாங்களாம். குழந்த பிறந்தா நான் சொல்கிறேன் கேட்டுங்க, பிரியாவுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த பாட்டெல்லாம் பழக்கம் பண்ணாதீங்க, அப்படியே பழக்கம் ஆகிடும். குழந்த பிறந்ததுலேருந்தே பால் குடிக்க அது எப்போ பால் கொடுக்க சொல்கிறாங்களோ டாக்டரு, அப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து தாய்ப்பால் கொடுங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் நல்லா தொடச்சிட்டு ஒவ்வொரு முறையும் சுத்தமாக குழந்தைக்கு பால் கொடுங்க. சூப்பராக இருக்கும். நான் எங்கள் 2 பசங்களுக்கு நான் அப்படி தான் கொடுத்தேன். இந்த புட்டி பால்லாம் வந்து வேஸ்ட்டு, அந்த மாதிரி கொடுக்காதீங்க. அதை நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். இது என்ன பிரியா, சும்மா இது துடைக்கிறதுக்கு குழந்தைக்கு cloth. ஆமாம் ஏதாவது தொடச்சிடலாம், செய்யலாம். அந்த மாதிரி அது ஓகே சரி. அப்புறம் இது வந்து நான் உடம்புக்கு குளிக்க வைக்கிறதுக்கா ஷாம்புவா, பாடி என்னது இது? ஓ கிளாத் வாஷ் பண்ணுறதுக்குமா குழந்தைங்க கிளாத்? துணிங்க துவைக்கிறதுக்கா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டெட் ஆயில் போட்டு துவைப்போம். எந்த கிருமியும் வந்து அண்டக்கூடாதுன்றதுனால துணி துவைச்சிட்டு சோப் போட்டு துவைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டெட் ஆயில் அலசிட்டு காய வச்சுடுவோம். இது என்ன பவுடரா ஷாம்பா என்னவோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தாங்க தெரியும், எனக்கு பேர் கூட தெரியாதுங்க இதெல்லாம். நான் வந்து சேலத்துலேருந்து வரும்போது பார்த்தேங்க அந்த கடையை, வெறும் குழந்தைங்களுக்கே ஃபுல்லாக போட்டு வச்சுருந்ததா. அது எங்கன்னம்மா? நவ இந்தியாம்மா, அவினாசி ரோட்ல. நேற்று எனக்கு இவங்களுக்கு இதாங்க, அந்த கடை எங்கே இருக்குன்னாங்களா, கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போகிற வழிடா, கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போகிற வழிடா. எனக்கு அந்த ஏரியா எல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு வரும்போது தெரியல எனக்கு என்ன ஏரியான்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அப்புறம் வந்து இவங்க என்ன இடம் சொன்னாங்க, நவ இந்தியா. நவ இந்தியா இங்கேயும் இருக்கான், நம்ம இருக்கிற ஏரியாவில் எல்லா இடத்துல நிறைய firstcry.com சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு வந்து போகணுன்னு சொன்னது நான் தான் சொன்னேன். இவங்கெல்லாம் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்குது, துடியலூரில் இருக்குது, ஆர்எஸ்புரத்தில் இருக்குது தானே, அங்கெல்லாம் இருக்குது போகலான்னாங்க. நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் வந்து இவங்க இன்ஸ்டாவிலலாம் காமிச்சாங்க, இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, கடை பெருசாக இல்லை, அங்கே வந்து 2 ஃப்ளோரில் இருக்குது, ஃபுல்லாக போய் பார்க்கலாம். ஏன் நான் எதுக்காக நான் அங்கெல்லாம் கூட்டின்னு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் போனதில்லை பார்த்ததில்லை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கலான்ற ஆசையில் தான் நாங்கள் கூட்டின்னு போனோம் நான். ஆனால் இதெல்லாம் வாங்கினதெல்லாம் வந்து பிரியா விருப்பப்பட்டு சூப்பர் இதெல்லாம் வேணுமான்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்கண்ணா. ஆனால் கடை வந்து நான் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தேன், நல்லா இருந்ததுங்க. ஆனால் பணம் மட்டும்தாங்க வேணும் நமக்கு. குழந்தை பிறந்ததுல சைக்கிள் வேணும், பைக்கு வேணும், தொட்டில் வேணும். ஒரு தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா 25,000 30,000 அப்படின்றாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆசையாக இருக்குது குழந்தைங்களை இப்படிலாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அந்த மாதிரிலாம் வாங்க முடியாதுல்ல, நம்மளுடைய புடவை வைத்து யானை கட்டி நம்ம தொட்டியில் போட போகிறோம் பிரியா கவலை. அப்படிதான் கடையில் சொல்லி. ஆனால் நான் ஃபஸ்ட்டுலாம் ஆசைப்பட்டேன், நம்ம பசங்களுக்கு தான் புடவையில் கட்டணும், பிரியாக்கோ அப்புக்கோ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வாங்கணும். அதாவது இந்த தேக்கு மரம் சந்தன மரத்தெல்லாம் தொட்டில் இருக்கு இல்லையா, அது வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் நமக்கு வந்து வாங்குற நிலைமை இல்லை. ஆனால் ஆசைப்பட்டேன், ஆனால் கண்டிப்பாக ஆசைப்பட்டேன் நான். யாருக்கும் தெரியாமல் அப்பா நானும் போயிட்டு ஆர்டர் கொடுத்து குழந்தை வரும்போது வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அப்படிலாம் நாங்கள் 2 பேரும் நானும் அப்பா வந்து பிளான் பண்ணண்டா நாங்கள். ஆனால் அது சாதாரணமாக கடையில் கேட்டாவே 15,000 20,000லாம் சொல்கிறாங்களா, இப்படி போய் பண்ணும்போது அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம அது கிட்டவே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதே மாதிரி பிரியாவோட கூரை புடவை இருக்கு இல்லையா, கல்யாணம் முகூர்த்தப்போ அந்த புடவையில் தான் கட்டினோம் நாங்கள். சரி பிரியா அதிலே போட்டுக்க, குழந்தெல்லாம் அதிகமாக தொட்டியில் யானையிலலாம் போடக்கூடாது, ஒரு 3 மாதம் வரைக்கும் அப்படி தூங்குற வரைக்கும் பண்ணிவிட்டு நம்ம தரையில் போட்டு நான் வளர்த்து 1 வருஷம் அமுச்சு விட்டுறேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியாக்கு வேஸ்ட்டாக அதெல்லாம் வாங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் என்னென்னா நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க குழந்தைங்களுக்கு, இதெல்லாம் பரவாயில்ல ஓகே வாங்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நம்ம பசங்களை எப்படி வளர்த்தோம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் வேற ஏதாவது குழந்தைங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு வாங்க வேண்டியது இருந்தாலோ இல்லை ஏதாவது இருந்தாலும் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் வாங்கினாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. அதனால எனக்கு தெரிஞ்சது இந்த ஜட்டி, இந்த குல்லா, இந்த மாதிரி தான் இதெல்லாம் வாங்கினேன், இந்த ஃப்ராக் இந்த மாதிரி வாங்கினேன். அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் இல்லைம்மா இதெல்லாம் தேவைப்படும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அப்படின்னு நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முன்னாடியே வந்து அதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நாள் கிட்ட வரதுனால நம்ம எல்லாம் ரெடியாக இருக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால முன்னாடியே இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சு பேர் தூத்திட்டு இருக்குமா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.